வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒன்லி 2 மந்த்து ஜஸ்ட்டு 62 டேஸ் தான் இருக்குது. இந்த 62 டேஸை எப்படி பயன்படுத்தி நம்ம ஒரு 450+ மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கவிருக்க கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக கேட்பாங்களா இல்லை டஃப்பாக கேட்பாங்களா இல்லை மாடரேட்டாக கேட்பாங்களா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுக்காக தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்டு சோஷியல் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்துட்டேன். அதை வந்து பார்க்காதவங்க போய் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நமக்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஏன்னா 11th நீங்கள் ஒரு நல்ல குரூப் சேரணுன்னா, நீங்கள் நினச்ச குரூப் சேரணுன்னா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நினச்ச மார்க்கு நீங்கள் இப்போயே வந்து ஒரு மார்க் கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மார்க்ஸ் நீங்கள் பெறணுன்னா அதுக்கு நீங்கள் இந்த 2 மந்த்து பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டும். கடினமாக நல்லா படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதனால் இந்த 2 மந்த்தை வேஸ்ட் பண்ணாமல் செல்ஃபோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் வச்சுட்டு ஃப்ரீயாகவும் இருங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிருங்க. ஈவினிங் படிங்க, காலையிலையும் படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ஸில் ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்கோம். அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே உங்களுக்கு பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சமம். அதனால் ரிவிஷன் எக்ஸாமை கேர்லெஸ்ஸாக எழுதாதீங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் படிங்க. அப்புறம் பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஃப்ரீ டைமில் பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். கொஷின் பேப்பர் எப்படி வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன். தமிழ் பார்த்தீங்கன்னா 90% ஈஸியாக தான் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இதில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண எதிர்பார்க்கணும். அதுமாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 80% ஈஸி. ஏன் நான் 80% சொல்கிறேன்னா, ஏன்னா கிராமர் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் 80% வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். மீதி 20% நம்ம ஒரு மாடரேட் இல்லை டஃப்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா கிராமர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1 மார்க்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இன்சைடு கேட்டிங்கன்னா, அதான் ட்விஸ்ட்டாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எழுத வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கிலீஷை ஒரு 80% நம்ம சொல்லலாம். மேக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 80% சொல்லலாம். ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு வருஷம் படிக்கிற கொஷின்ஸை தான் மறுபடியும் 5 மார்க்ஸாக இருக்கட்டும் 2 மார்க்ஸாக இருக்கட்டும் கேட்க போகிறாங்க. ஜாமெட்ரியாக இருக்கட்டும் கேட்க போகிறாங்க. அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் விடாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 70% தான் ஈஸின்னு போட்டிருக்கேன். மீதி இருக்க 30% கொஷின் ஒரு சிலது மாட்ரேட் ஆர் டஃப் வரலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. பிரித்து கேட்பாங்க. அதுலேருந்து இன்சைடு கொஷின்ஸ் புக் இன்சைடு கொஷின்ஸ் சயின்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை டஃப்னு கொடுத்துருக்கேன். அதான் 70% ஈஸின்னு கொடுத்துருக்கேன். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 90% 95 கூட வச்சுருக்கலாம். ஏன்னா புக் பேக்லேருந்து தான் கன்ஃபார்ம் வரப்போகுது. இது 2 மார்க்ஸ்லாம் வந்து ஈஸியான 2 மார்க்ஸாக தான் இருக்கும். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா மேப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் கவனமாக எழுதிட்டிங்கனாலே 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே கன்ஃபார்ம் எல்லா 5 மார்க்ஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரோட டஃப்பாக ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் படிக்கிறத பொறுத்து இருக்குது. படிக்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே இந்த கொஷின் பேப்பர் இந்த டைப்பில் தான் கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் நீங்கள் 90% ஈஸின்னு வச்சுருக்கலாம். சயின்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20% சேர்த்துக்கலாம். நீங்கள் சோஷியலில் பார்த்திங்கன்னா 100% கூட ஈஸின்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா. அதனால் கொஷின் பேப்பர் இந்த லெவலில் தான் மேக்ஸிமம் இருக்க பார்க்கும். சரிங்களா? இதை விட ரொம்ப ஈஸியாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு டைம். அதனால் அது வந்து அந்தந்த கொஷின் பேப்பர் வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டைம் ஈஸியாக இருக்கலாம், ஒரு டைம் கஷ்டமாக இருக்கலாம், ஒரு டைம் கம்பல்சரி கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கலாம், ஒரு டைம் 2 மார்க்ஸ் ஈஸியாக இருக்கலாம், இல்லை 5 மார்க்ஸ் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த 62 டேஸை நல்லா பயன்படுத்தி படிக்க பாருங்கள். அதான் நம்மளோட பெஸ்ட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்தோனாலே அங்கே ஈஸியோ டஃப்போ அதை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம கொஷின் பேப்பரை ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா புக்கில் இருந்து தான் கேள்விகள் வரப்போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து ஒரு 400+ அல்லது 450+ அல்லது 490+ எடுக்கிறதுன்னு நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா எடுக்க எய்ம் வச்சுருப்பீங்க. அதுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க. அதை நம்ம அடையணும்னா என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அது சிம்பிளாக நம்ம இப்போ சொல்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 62 டேஸை, ஏன்னா ஏற்கனவே நிறைய நாள் போயிடுச்சு. உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு பார்த்திங்கன்னா தனியாக டேஸ் வரும். அதற்கு கொஞ்சம் நாள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 3 ரிவிஷன் இருக்குது. ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்.
அதனால் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு நீங்கள் தனியாக ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிற அளவு டைம் இருக்காது. ஏன்னா ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரிவிஷன் எக்ஸாம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிவிஷன் எக்ஸாம்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் படிக்கிறப்பயே அதை பப்ளிக் எக்ஸாம் அளவு நீங்கள் தரவாக பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரிவிஷனில் ஒரு 4 லெசன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பீங்களோ அந்தளவு படித்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமை எழுத பார்க்கணும். அப்படிலாம் எழுதினா தான் உங்களுக்கு, ஏன்னா தனியாக ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ உங்களுக்கு முழுசாக பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க டைம்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த டைமில் நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு 2 நாள் சயின்ஸு 2 நாள் சோசியல் படிக்கணும்னா அது நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்தமாரி உங்களுக்கு கேப் கிடச்சா நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஈவினிங் ஒரு 9:30 வரைக்கும், மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆர் 4 o'clock கூட எழுந்திருக்கலாம். எக்ஸாம் டைம்ஸில் கொஞ்சம் வேலையாக எழுந்திருக்குங்க. அப்படி இல்லைனா 5 o'clock எழுந்து காலைல ஒரு 2 மணி நேரமாச்சும் படிக்க பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பனி டைமாக இருக்கிறதால நிறைய பேர் கோல்டு இருக்கும், இல்லை காஃப் இருமல் இருக்கும். அதனால் போக போக பப்ளிக் எக்ஸாம் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ் நிறைய இருக்குது. ஒரு 2 மந்த் இருக்கிறதால நீங்கள் இந்த ஒரு 1 மந்த்து இல்லை இன்னும் ஒரு 20 days என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 o'clock கூட எழுந்து நீங்கள் படிக்க பாருங்கள். ஆனால் காலையிலே எழுந்து படிக்க பாருங்கள். அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலைன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்லிட்டேன், தமிழ் ஈஸியாக இருக்கும், சோஷியல் சயின்ஸ் ஈஸியாக இருக்கணும். இப்போ தமிழ்லையும் நிறைய படிச்சிருப்பீங்க, சோஷியல் சயின்ஸ்லையும் புக் பேக் கொஷின்ஸாக நிறைய half yearly எக்ஸாமினேஷன், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க. இப்போ மீதி எதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சைட் கொஷின்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நிறைய சம்ஸ் போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமுக்கு டைமில் நடுவில் கிடைக்கிற லீவ்ஸ், அந்த சனி ஞாயிறு லீவு அந்தமாரி டைம்லாம் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கலையோ அதுக்கெல்லாம் கூடுதலாக நேரம் எடுத்துக்க பாருங்கள். கூடுதலான நேரம் எதெல்லாம் படிக்கலையோ நீங்கள் அதுக்கெல்லாம் கூடுதலான நேரம் போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ரெண்டாவது, how to score 490+ அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு பார்ப்போம். தமிழ் அண்டு சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஈஸின்னு சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம புக் பேக்கில் இருந்தால் வரப்போகுது. அப்போ நீங்கள் அதில் ஒரு 90 எடுக்க பார்க்கணும். சோஷியல் சயின்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 95 கூட நீங்கள் எடுக்கலாம், இல்லை சென்டம் கூட போடலாம். ஏன்னா சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தான் எப்பயுமே புக் பேக்கில் இருக்கிறது தான் வரும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் வரப்போகுது. அதனால் இது ஒரு 90 இந்த 2 சப்ஜெக்ட்லேயே நீங்கள் ஒரு 180 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருவீங்க. இங்கிலீஷ் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், அப்படிலாம் மாட்ரேட்டாக இருக்கும், ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 மார்க்ஸ் ஒரு 10 மார்க்கு, அப்புறமேட்டு இந்த 2 மார்க்ஸு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பு, அப்புறம் டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர், ப்ரோஸு போயம் டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர், அப்புறம் மெமரி போயமு, அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுமாதிரி ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், அது ஒரு 8 மார்க் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் சாலிடாக 70 மார்க்ஸ் வந்துடலாம்ப்பா. நிஜமாலும் சொல்கிறேன், நீங்கள் அதில் படித்து எழுதுகிற மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க் தான் இருக்கும். அப்படி மீதி எல்லாமே எழுதுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கொஷின்ஸ், அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே ஒரு 60-70+ வந்துடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 70 போட்டிருக்கேன். எதுக்குன்னா நீங்கள் வந்து கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில் ஒரு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஒரு 1 மார்க் 10 வச்சிங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 26 மார்க்ஸ் வந்துடும். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 5 மார்க்ஸில் நீங்கள் கன்ஃபார்ம் அதில் 5 மார்க்ஸ் இல்லை 6 5 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் ஏற்கனவே ஆஃப் இயர்லியில் அல்லது குவார்ட்டர்லியில் படித்ததாக தான் கன்ஃபார்ம் இருக்க போகுது. ஏன்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கறதுலேருந்து தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் அடிக்கடி கேட்டுட்டு வராங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லேருந்து தான் அடிக்கடிக்கு வருது. ஒரு தேரம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 5 நீங்கள் அட்டன் பண்ணாலே ஒரு 25 மார்க்ஸ். அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 மார்க்ஸ் வந்துருச்சு. அப்படி இப்படி நீங்கள் 2 மார்க்ஸ் ஒரு அட்டன் பண்ணாலே 60-70 கிட்டே ஈஸியாக வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்காக ஒரு சப்ஜெக்டை வந்து நார்மலாக எப்படி அப்ரோச் பண்ணால் என்ன மார்க்ஸ் வரும் தான் நான் சொல்கிறேன். அப்புறம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 70 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ளஸ்ஸு இன்டர்னல் மார்க்ஸ் அது வந்துடும். 25 மார்க் ப்ராக்டிக்கல் எழுத போகிறீங்க, 5 மார்க் இன்டர்னல் போட்டுற போகிறாங்க. மீதி இருக்க 70 மார்க்ஸுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 25 மார்க்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எழுத போகிறீங்க, அப்புறம் 75 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் நீங்கள் படித்த கொஷின் எழுதுனீங்கனாலே நீங்கள் 70 மார்க்ஸ் கிட்டே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சாதாவாக நீங்கள் படிச்சிங்கனாலே இதெல்லாம் அட்டன் பண்ணிங்கனாலே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 390 ஒரு 400 கிட்ட வந்துடும். அப்போ நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஹார்ட் ஒர்க் போட்டாலே நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 490 கூட எடுக்கலாம். அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 490 கூட கன்ஃபார்ம் வரும். மனதார நல்லா படிங்க.
ஒரு 450 கிராஸ் பண்ணோன்னா இன்னும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கிராமட்டிக்கல் கிராமர் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதையும் நம்ம ஒரு 90 கிட்ட கொண்டு வந்துட்டோம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மேக்ஸ் வராமலும் இருக்கும். வராத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கஷ்டப்படுவீங்க. அப்போ மேக்ஸ் நல்லா வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற 5 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸுமே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை மேக்ஸ் நல்லா போடுறவங்க இருப்பாங்க. ஒருத்தர் வராமலும் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுங்க, அதுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். அப்போ நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்குமே அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மேக்ஸில் 90 வந்துடும். அப்போ இதிலே ஒரு 40 மார்க் வந்துருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் 450 மார்க்ஸ் மேலே நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணிடலாம், ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அதற்கு என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக டெய்லி உக்காஞ்சி ஒரு நாளைக்கு காலையில் ஈவினிங் சேர்த்து ஒரு 5 ஹவர்ஸ் ஆர் 6 ஹவர்ஸ் ஆச்சு. நான் கம்மியாக சொல்கிறேன், மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ் கூட, ஒரு ஈவினிங் ஒரு 4 ஹவர்ஸும் காலையில் ஒரு 4 ஹவர்ஸும். லீவ் டேஸ்லாம் இந்த 10 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல்ஸ் டைம்ஸில் எக்ஸாம் டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களால் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு நடுவில் லீவ் இல்லைனா நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா புது கொஷின்ஸ்லாம் படிக்காதீங்க. நீங்கள் படித்த கொஷின்ஸே அந்த 8 மணி நேரத்தில் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் அவ்வளோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு கொஷின் படித்தாலும் அதை தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? அந்த தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படிலாம் நீங்கள் எழுதினாலே அதுக்கப்புறம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் நம்ம கொடுத்துட்டோம் ஏற்கனவே. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இன்னும் சயின்ஸ், சோஷியல் மட்டும் ரிமைனிங் இருக்குது, அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதற்கான வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனும் ஒரு மேஜர் ரோல் பண்ணோம். அதனால் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க. உங்களோட லைக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பார்க்குற ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க பாருங்கள்.